என்னங்க இங்க வாங்கல கொஞ்சம். என்ன விஷயம்? வழக்கம் போலதான். என்ன வழக்கம்? இத பாருங்க, பெங்களூர் கத்திரிக்காய் வச்சிருக்கேன். இத கொஞ்சம் நறுக்கி தாங்க. ஏன்னா இதுல நிறைய தோல் இருக்கும். அதெல்லாம் சீவிட்டு இந்த தோல் சீவறது வச்சிருக்கேன். தோல் சீவிட்டு சின்ன சின்னதா நறுக்கி கொடுங்க. இப்போ வந்து காய்கறி நறுக்கிறது வழக்கம் போல ஆயிட்டா. இப்போ சரியான ஆளா இருக்கீங்க. பண்ணீங்களா? ஒரு நாள் போனா போது ஹெல்ப் பண்ணா தினமும் பண்ண சொல்லணுமா? ஆமா, டெய்லி சாப்பிடுறோம்ல. நம்ம டெய்லி சாப்பிட்ற ரைட்டு. நீ தான் வித்தியாசமா பண்ணணும்னு நினைக்கிற டெய்லி. அது சரி, இது கத்திரிக்காய் பிரிஞ்சால் அது சொல்லுவாங்க. அது இல்லையா? அது வந்து நீ இந்த கத்திரிக்காய் கலர் புடவை வாங்குவேன்னு சொல்லல, அந்த கலர்ல இருக்கும் கத்திரிக்காய் இல்லையா? கத்திரிப்பூ கலர். கத்திரிப்பூ நான் பார்த்ததே இல்லை, கத்திரிக்காய் தான் பார்த்துருக்கேன் பார்த்தாலும். சரி, இந்த பெங்களூர் கத்திரிக்காய்ன்றல, இதுக்கும் கத்திரிக்காயும் கொஞ்சம் கூட ஸ்நான பிராப்தி கூட இல்லையே. இதுக்கே கத்திரிக்கான்னு பேர் இருந்தது, பெங்களூர் கத்திரிக்கான்னு. பெங்களூர்ல இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் கிடைக்காது போல இருக்கு. அதனால இதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த பேர் வச்சிருக்காங்க. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இதை ஃபர்ஸ்ட் பெங்களூர் குளிர் பிரதேசம் இல்ல, அங்க வளர்ந்துருக்கும். இது குளிர் பிரதேசத்துல மாத்திரம்தான் வளர்ற காயா இருக்கலாம் அது. அதுக்காக இதுக்கு வந்து பெங்களூர்ல தான் நிறைய கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு வந்தவங்க யாராவது பெங்களூர் கத்திரிக்காய் ஒரு விஷயம் அங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால அதை வாங்கிட்டு வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இதுல என்ன பண்ண போற காயா இன்னைக்கு? இதுல என்னது கூட்டு பண்ண போறேன். பயத்தம்பருப்பு போட்டு பண்ணுவாங்களா? அதுவா? பொரிச்ச கூட்டு. ஓ, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? சவு சவு. இந்த பாஷா படத்துல வர மாதிரி ரஜினி சொல்றோம். என்ன பேரு? என் பேர் பெங்களூர் கத்திரிக்காய், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்படியா? அது கூட அதுவும் சவு சவுன்னு. ஆமாமா, சவு சவு. இன்னொன்னு என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து வச்சேன். ஃப்ரிட்ஜில இருந்து பெங்களூர் கத்திரிக்காவை எடுத்து வச்சேன். உடனே எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, ஃபேஸ்புக் ரீல்ஸ்ல வந்து யாரோ அந்த இவங்க இருக்காங்க, ஒரு கிச்சன் குக் பண்றவங்க, அவங்க வந்து சவு சவு காய் எப்படி பண்றதுன்னு அது அப்படியா? இல்ல நான் நினைக்கிறேன், நீ அதனாலதான் மொபைல் போனை வந்து ஆன்ல வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் தரக்கூடாது. அது எல்லாத்தையும் ஸ்பை பண்றதுன்னு நினைக்கிறேன் நான். இப்ப வர வர மொபைல் போனா ரா ஏஜென்டான்னு தெரியாம போயிட்டு போகுது இல்ல, ஒற்றன் மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிறது. நம்ம பேசியிருந்தா கூட கவனிச்சிருக்கு போல இருக்கு இல்லையா? அது சவு சவுன்ற பேரு ஒருவேளை சைனால விளையிற காயா இருந்திருக்குமோ இது இல்ல? சவு 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 சாவு சவு அப்படின்னு பேர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம ஊருக்கு வந்து சவு சவுன்னு ஆயிடுது. சரி, இப்போ இது இப்போ டைமண்டா இருக்கணுமா அதை? ஆனா முதல்ல இந்த தோலை சீவணும். அப்படியா? தோலை உரிச்சு உப்பு தடவை போடுறதுக்கு இல்ல இல்லையா? உப்பு கண்டம் போடணும் அதுக்கு. சரி, அப்படி எப்படி இருக்கு பாரு. இது ஒரு மாதிரி செதிலா வந்து இல்ல, எப்படிதான் சில காய்கறிகள்லாம் உருவானது ஆச்சரியமா இருக்கு. கர்நாடகால ஃபேவரட் இது போல இருக்கு. இதெல்லாம் தான் வந்து நீர் காய்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இல்ல? ஆமாமா, உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் கேலரிஸ் கம்மி இதுல. இதே மாதிரி சொரைக்காய், பூஷ்ணிக்காய் அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா வெயிட் குறையலாம். நீ இந்த எக்கச்சக்கமா இந்த ஊட்டி வீடியோ வெயிட் குறைக்கிறேன் அது பண்ண இது பண்றேன்னு ஏகப்பட்ட வீடியோவை பார்த்து அது மாதிரி காய்கறி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வர வர. ஃபுட்டுங்க. இங்க பாருங்க, இன்னொன்னு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து வாங்கி கொஞ்சம் 2 நாள் ஆனதுனால கொஞ்சம் வந்து வாழைத்தண்டு இதுவாயிடுது. அதனால இதை வந்து கட் பண்ணிட்டு பயத்தம்பருப்பு சேர்த்து காய் பண்ண போறேன். 2 காயா சாப்பிடலாம். சரி, நீ ரஜினி ஃபேனா இருக்கலாம், அதுக்காக வந்து 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 வந்துன்னு சொல்லிடவே கூடாது. பார்த்தாலும் என்ன, ரஜினி மட்டும் தான் சொல்லுவார் வந்து வந்து. பில்லர் வேர்டு மாதிரி பேர் இருக்கு. பார்த்தாலும் வந்து வந்து வந்துன்னு சொல்றது. இது ஈஸி நினைக்கிறேன் கட் பண்றது. அது வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி நார் எடுக்கணும். திருப்பி வந்து நார் எடுக்கணும்ங்க. அதுல உங்களுக்கு வருமா? அது நார் எடுக்கணும்னா இப்ப நடுவுல இருக்கு அது மட்டும் தானே? இல்ல, ரவுண்ட் ரவுண்டா பண்ணிட்டு இங்க மேல இருக்கிற தோல்லாம் இது எடுத்துடணும். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இது எடுக்கக்கூடாதா? இது எடுக்கலாம். இங்க பாருங்க, இத வந்து சாரி வந்துன்னு சொல்லக்கூடாது. உங்க கூட பேசிட்டு ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்கு. வேற பார்த்து கை வெட்டிக்கு பாரு. இங்க பாருங்க, இப்ப வந்து இத இப்படி இது பண்றோம்ல, அதான் சொன்னேன். அது எடுத்துட்டு நடுவுல இருக்கிற ஸ்டெம் மாத்திரம் இருக்கணும். நடுவுல இருக்கிற ஸ்டெம் மட்டும் ரவுண்டா கட் பண்ணிட்டு கையில சுத்திட்டே வரணும். கையில சுத்திட்டே வாங்க, நார் வரும், அது கையில சுத்திக்கணும்.
சுத்தி சுத்தி அதை எடுக்கணும். எனக்கு தெரியாது சரியா. பட் நம்ம இதுல கங்கனா மண்டபம் கிட்ட பாத்திருக்கேன், ட்ரிப்ளிகேன்ல அவங்க சரசரசரன்னு விட்டுவாங்களே, நாரை எடுக்கிற மாதிரிலாம் தெரியாது எனக்கு. ஒரு கத்தி வச்சிருக்காங்க, அதால வந்து பொடி பொடியா நடுக்கி கொடுத்து. இது கடைசியில பார்த்தா அவ்வளவு பெருசு இந்த வாழைத்தண்டு தான் கடைசியில பண்றதுக்கு இருக்கா? ஆமா இருங்க சொல்றேன். அந்த கங்கனாமண்டபம் கிட்ட பொடி பொடியா நறுக்கி கொடுத்துருவாங்க, பேக்ல போட்டு 2 வாழைத்தண்டை. அத நம்ம தண்ணியில போட்டுட்டு, தண்ணியில கொஞ்சம் மோர் விட்டு அதோட சேர்த்து போட்டுட்டு இப்படி நம்ம ஒரு கரண்டியோட காம்பால சுத்தினோன்னா அந்த நார்லாம் வந்துரும். அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு இப்போ முதல்ல வந்து தோல் சீவணும் நான் இப்போதான் இல்லையா? விரலுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்குறேன் எனக்கு. மொபைல் பிடிச்சிட்டே இருந்தா ரொம்ப நேரம் அது இதுவாயிடும், ஸ்டிஃப் ஆயிடும். ஆமா. சோ காய் நறுக்குனீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும். நல்ல ஏதாவது வேலை பண்ண சொல்றச்சே அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹெல்த்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது கண்டுபிடிச்சு வச்சிருப்போம் உபாயம். நீ சாமர்த்தியம், சாமர்த்தியம் எல்லாம் தெங்கல சாமர்த்தியம். உங்களுக்கு எப்படி வழிக்கு கொண்டு வருது காய் நறுக்கிறதுக்கு? அது சரி, வாழ்க்கையில வழிக்கு விழக்கூடாது, வழிக்கு வரலாம். ரைட்டா? சரி, இதை நறுக்கிட்டு அப்புறம் உன்னை கூப்பிடுறேன், வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு பாரு. சத்யராஜ் சொல்லுவார் இந்த இது படத்தில், விக்ரம் ஃபர்ஸ்ட் வந்ததில் அதில் சொல்லுவார், சுகிர்தராஜான்னு பேர், அதில் சுஜாதா பேர் வச்சிருக்காரு சுகிர்தராஜான்னு. அது சொல்லுவார், நீங்கள் வாத்தியத்தில் அந்த ராக்கெட்டை கடத்தின்னு போன அப்புறம் சொல்லுவார், நீங்கள் வாத்தியத்தெல்லாம் எடுத்துன்னு போயிடுங்க, நான் கச்சேரிக்கு வரேன் அப்படின்னு ஒரு வசனம். விக்ரம் ஃபர்ஸ்ட் விக்ரமில், பழைய விக்ரமில் சுஜாதா டைலாக் இது. அது மாதிரி நான் இந்த காயெல்லாம் நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேன், நீ எடுத்து வானிலையில் போகிறதுக்கு வந்துடுவேன். சரியா? அதுக்கு ஏத்த மாதிரி பருப்பு, இது உள்ளுக்குள்ளேயும் விதை இருக்குல்ல. இருங்க நான் முடிச்சிடுறேன். அதுக்கு ஏத்த மாதிரி பருப்பு வேக வைக்கணும், அரைச்சு விடுறதுக்கு ரெடி பண்ணணும். சும்மா கட் பண்ணி வச்சுட்டா உடனே அப்படியே கூட்டு வந்துடும். குக்கர்ல வச்சா பருப்பு வேகிறது, நீங்க என்னமோ வேக வைக்கிற மாதிரி சொல்றேன். ஆமா, முதல்ல சீவிக்கோங்க, இல்லாட்டி கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இல்ல பரவாயில்ல, சீவிட்டேன். இது நடுவுலயும் சின்னதா அந்த விதை இருக்குது இல்ல, இந்த விதை வந்து கொஞ்சம் மாம்பழ விதை மாதிரி இருக்கு, கொஞ்சம் குண்டா இல்ல. ஆமா, இந்த காய் பெங்களூர்ல சீப்பா இருக்கும் போல இருக்குல்ல. யார் சொன்னீங்க? பெங்களூர் கத்திரிக்காய் வச்சு இந்த விலைவாசி பெங்களூர் கத்திரிக்காய். நீ அந்த பாஷா சொன்னது தமாஷா இருக்கு எனக்கு. என் பேர் பெங்களூர் கத்திரிக்காய், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, நல்லா இருக்குது. சரி, இதை கட் பண்ணிட்டு பொரிச்சு கூட்டு இல்லையா அடிக்கு, தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய்னா சூப்பராக இருக்கும். என்ன ஊறுகாய் இருக்கு? பொரிச்ச கூட்டு தானே ஊறுகாயோட சாப்பிடணும். எனக்கு பிடிச்சது வந்து பருப்பொடி. பருப்பொடியா சரியா வராது. சாத்தமது ரசம் இல்லையா? என்ன ரசம்? தக்காளி ரசமா? சரி, அது அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. எந்த பேர் வேணா கூப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பேர்ல என்ன இருக்கு? வாட் இஸ் தி நேம்? அமுது, சாத்தமது. ஓ, அது ரைட்டு. எல்லாத்தையும் அமுது அமுது தான் சொல்றோம் நம்ம. ஏன்னா இப்ப நாட்டிலேயே அமிர்த கால் தான் நடந்துட்டு இருக்கு இப்போ. சரி, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். சொல்லு. பாயசத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? பாயசத்துக்கு திருக்கண்ணன் அமுது. திருக்கண்ணன் இல்ல, திருக்கண்ணமது. திருக்கண்ணமது. அதுல கண்ணமுதுன்னு கண்ணுக்கு நல்லதா? திருக்கண்ணமது இல்ல, கண்ணமுதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு நல்லதுன்னு அர்த்தமா? அது ஆக்சுவலி டயபெட்டிஸ்காரங்க அது மாதிரி ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னா கண்ணு கெடுதல் அது இல்லையா? திருக்கண்ணமுதுக்கு பதிலாக ஏதாவது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இரு கண்ணமுது பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? திருக்கண்ணமுது சாப்பிடலாம், அந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸ்வீட்ஸ், சாக்லேட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நான் முதல்ல இந்த யூடியூப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீ ஏகப்பட்டது யாரும் பேசுறதெல்லாம் கேட்டு வந்து இது சாப்பிடாது அது சாப்பிடாதுன்னு சொன்னா மனுஷன் எதுக்காக? இப்போ டிமார்ட்லாம் எதுக்கு விற்கிறான் எல்லாத்தையும்? ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்கலாம். கடையெல்லாம் விற்கிறாங்களே, எதுக்கு விற்கிறாங்க? இந்த காலத்தில் செயற்கை நுண்ணறிவு அப்படி வந்திருக்குல்ல. ஃபோனில் பேசல, உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுருக்கேன்ல,
அப்படின்னு நினைக்கிறேன். நீ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்காம நினைக்கிறேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கல, ஓகேவா? சில வாட்டி பொண்டாட்டி கேட்குறதையும் பேசுகிறதையும் கேட்பேன். என்ன சொல்ல வரேன், செயற்கை நுண்ணறிவுன்னு இந்த காலத்தில் வந்திருக்குல்ல, ஏஐ அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஏஐன்னு பார்க்குறோம், ஓகே. ஆனால் இயற்கை நுண்ணறிவுன்னு ஒன்று இருக்குது, நம்மளோடது ஓன். வழியாக வந்து அந்த நுண்ணறிவு வந்து ஸ்கில் பாஸ் ஆகிட்டே இருக்குது ஜனங்களுக்குள்ள. அது மாதிரி வழியாக சில நுணுக்கங்கள் இருக்குல்ல, சமையல்லையும் சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அந்த நுணுக்கங்களை வந்து இப்படி காய்கறி வெட்டுற ஜாப் கொடுக்குறேன்ல, அது மூலமாக எனக்கு சொல்லித்தரேன். இங்கே பாரு, பெங்களூர் கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக நறுக்கிட்டேன் நான். இப்போது இங்கே பாரு, ஃபஸ்ட் கிளாஸாக நறுக்கிட்டேன் பெங்களூர் கத்திரிக்காயை. நீ சொன்ன மாதிரி நறுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பெங்களூர் கத்திரிக்காயை துகில் உரிச்சிட்டேன் நான், துச்சோதனை மாதிரி. இவர் அது பெருமாளுக்கு கை கூப்பி கிருஷ்ணர்கிட்ட வேண்டியிருந்தால் ஒருவேளை புதுசாக அதுக்கு தோல் கொடுத்தாலும் கொடுத்துருப்பார் அவர். அவ்வளோ தோல் இருந்து செதில் 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 செதிலாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு. ஆமாம், ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் சமையல் பண்ணும்போது இந்த பெங்களூர் கத்திரிக்காயை சில வாட்டி அவசரமாக கட் பண்ணி நீ சொன்ன மாதிரி அந்த சக்கை வந்து வாயில ஆப்பிடும். நீங்க ரஜினி மாதிரி சீவிடுவேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா சானே சீக்கிரமா சீவிருக்கீங்க. அது சரி, எல்லாத்துக்கும் ரஜினி, எங்க பார்த்தாலும் ரஜினி திருப்பி திருப்பி. என்ன வாழைத்தண்டை என்ன பண்ணணும் நினைப்பா நீ? அதெல்லாம் சொன்ன இதுல நார் எடுக்கணும் அதெல்லாம் சொன்ன. சொல்ல வந்தது என்னன்னா, அந்த நுண்ணறிவுன்னு சொல்ல வந்தது இந்த பெங்களூர் கத்திரிக்காவை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் இருக்குல்ல. இந்த தோலை வந்து இப்படி எடுக்கணும், அந்த செதில் செதிலாக எடுத்துட்டு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கூட சீவணும் அப்படிங்கிறது, அது ஒரு டெக்னிக் தானே அது. அந்த டெக்னிக் நீ எப்படி கற்றுட்ட? உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நானே தான் கத்துட்டேன். அப்புறம் வந்து நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் இல்லையா? ஆமா. அப்ப அம்மா மண்ணி எல்லாம் சொல்லுவா. இப்பதான் நான் அதை பத்தி நினைச்சேன். ஆக்சுவலா வந்து புளி எல்லாம் ஊற வைக்கிறோம்ல, அது வந்து சீக்கிரமா வரணும்னு அது வந்து என்ன பண்ணுவோம், வெந்நீர்ல ஊற வைப்போம். அது ஒரு ட்ரிக்கு, சீக்கிரமா நல்ல புளி வெந்நீர்ல ஊற வைக்கிறது எனக்கு தெரியும். அது அதாவது புளி வெந்நீர்ல ஊற வைக்கிறது, அப்புறம் அந்த கொத்துக்கடலை பண்ணும்போது அதை கூட சீக்கிரம் வேகிறதுக்கு வெந்நீர்ல சீக்கிரமா அதான் ஊற வைக்க மறந்து போயிட்டே வச்சுக்கோ இல்லையா? ஊற வைக்க மறந்து போறது மட்டும் இல்ல, தோரம் பருப்பு சீக்கிரமா வேகணும்னா அதை வெந்நீர் விட்டு மஞ்சப்பொடி போட்டா நல்லா. அது ஓகேம்மா, நான் சொல்றது சப்போஸிங் இப்போ இன்னைக்கு திடீர்னு நம்மளுக்கு கொத்துக்கடலை பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அன்னைக்கு வந்து ஊற வைக்க மறந்து போயிட்டே வச்சுக்கோ. நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல அதை போட்டு வச்சீங்கன்னா சீக்கிரம் அது கொஞ்சம் இதாயிடும்ல, சாஃப்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ அது மாதிரி அது லிஞ்சுக்கிட்ட ஒரு டெக்னிக் கற்றுனேன். அதில் இந்த வெள்ளை கொத்துக்கடலையா, வெள்ளை சன்னா, ஒயிட் சன்னா அதை பண்ணும்போது அதுலேயும் ரேசிசம் இருக்கு பாரு, ஒயிட் சன்னா பிளாக் சன்னா அப்படின்னு. அந்த ஒயிட் சன்னா பண்ணும்போது ஏதோ அவன் டீ பேக்ஸ் அதில் போடணுன்னு அவன் இல்லை, அது போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு. அவன் எங்கேயும் அந்த நுண்ணறிவை கற்றுனான்னு தெரியல, அதை சொன்னான். நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு அப்படி பண்ணால். அது ஆக்சுவலாக டீயோட டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக இறங்கி அதுவும் நல்லா இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கு வேலை முடிஞ்சுடுது இல்லை? இந்த வாழைத்தண்டு மேட்டரை நீ கவனிச்சிக்கிறியா? சின்னதாக இருக்கு, ஒரு அடி ஸ்கேல் அளவு தான் இருக்குது. இதில் ஏதோ நார் எடுக்கணும் அது இதுன்ற இல்லை, அதை சுற்றி சுற்றி எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீ பண்ணிக்கோ. ஸோ பெங்களூர் கத்திரிக்காவை சீவி வச்சுட்டு நான் இன்னைக்கு கூட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.